நாங்க அந்த ஜமாத்தை விட்டு வெளியேற நேரத்தில் ஒரு சவால் ஒன்று போட்டிருந்தோம். எவண்ட கழுத்துல பையத்தில்லையோ அவண்ட மரணம் ஜாகிலிய மரணம் என்று வார அந்த ஹதீஸ் அது இஸ்லாத்துக்கான பையத்து தான் 2-7 மண்டா நிரூபிங்க, உங்களுக்கு சன்மானம் தருகிறோம் என்று சொல்லி இருந்தோம். இதுவரைக்கும் அவங்க வந்து பதில் சொல்லவே இல்லை. அந்த ஹதீஸ்ல இஸ்லாத்துக்கு பையத்து நீங்க பிரேக்கெட் போட்டிக்கிங்க. இப்படி பிரேக்கெட் போட்டதுக்கு 7 மண்டா ஏதாவது ஒரு ஹதீஸை கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம் என்று இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல வச்சு நான் கேட்கிறேன். முடியாது சவுளே, அப்படி ஹதீஸே கிடையாது. இவங்க கையால மடியால போட்டது. ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம், அசல் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களை எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி போட்டு இவைய அமீர் கூட்ட போட்டு ஷாபியோட பெரியாள் தானே அவரு, அல்லது இவர் ரசூலுல்லாஹ் சபையில அப்படியே முன்னுக்கு இருந்து உபதேசம் கேட்டவர் தானே. அப்படி பெரிய ஒரு மடத்தனமான நிலைப்பாடு. அல்லாஹ் எம்மை பாதுகாத்து விட்டான். இப்படி ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று அல் குர்ஆனிலே போய் பையத் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எதுவும் வருதா அப்படின்னு தேடி பார்த்தோம்டா ஒரு 1-2 வசனங்கள் தான் வரும் பையத்தை பத்தி பேசும். அதுல ஒரு வசனம் என்ன, இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். நபியே, எவர்கள் உங்களிடத்துல வந்து பையத் செய்வார்களோ அவர்கள் அல்லாஹ்விடமே பையத்து செய்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்கள கைக்கு மேல அல்லாஹ்ட கை இருக்குது. ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸிஹி, எவன் பையத்தை முறிக்கிறானோ அவன் தனக்குத்தானே கேடு விளைவித்துக் கொள்கிறான். வமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ், அல்லாஹ்வோட செஞ்ச பையத்தை எவன் பேணி நடக்கிறானோ ஃபஸயூதிஹி அஜ்ரன் அலீமா, அவனுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் 10வது வசனத்துல சொல்றான். இந்த வசனத்தை கொண்டு வருவாங்க. இது உண்மையா இந்த இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு பையத்து செய்யணும் என்பதை பற்றி பேச வந்த வசனமா? பார்த்தா கிடையாது. அப்ப என்னத்துக்கு வந்த வசனம் இது? இந்த வசனம் எதற்காக அருளப்பட்ட வசனம் என்றால், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வருகின்றார்கள். உம்ரா செய்வதற்காக தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். பேச்சுவார்த்தைக்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த குறைஷியர்களிடத்தில் அனுப்பி வைக்கிற போது போன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரவில்லை. கதை பரவுகிறது உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் அப்படி என்று. உடனே அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பையத் எடுக்கின்றார்கள். உஸ்மானை கொண்டவர்களை கொல்லுவது அப்படி என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல அப்படி ஒரு பையத் செய்தார்கள். பைஅத்து ஷஜரா, அந்த மரத்தடியில வைத்து பையத் செய்தார்கள். அந்த பையத்தை குறித்து தான் இந்த வசனம் இறங்குகிறது. 48:10 எப்படி இறங்குது? நபியே, உங்களிடத்துல பையத் செஞ்சாங்களே இவங்க எல்லாரும் அல்லாஹ்விடத்துல பையத் செஞ்சவர்கள், இவங்கட கைக்கு மேல அல்லாஹ்ட கை இருக்குது என்று சொல்லி வசனம் வருங்க. இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டாந்து இன்றைக்கு குந்திக்கு இருந்துட்டு இந்த பாத்தீங்களா பையத் செஞ்சவங்க அல்லாஹ்வோட செய்றாங்க, அமீர கைக்கு மேல அல்லாஹ்ட கை இருக்குது, பையத்தை முறிச்சலண்டா நரகம். எப்படி இருக்கும் இது? சுபஹானல்லாஹ். இது எங்களுக்கு அந்நேரம் விளங்கே இல்லை. 20 வருஷமா இருந்தாம் விளங்கே இல்லை. ஏனண்டா நாங்க திரும்ப திரும்ப அசரத்துல மேல தங்குறோம். வேற உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டதே கிடையாது. பிறகு வெளிச்சத்துக்கு வந்து ஒரு நிதானமா ஆகி கொஞ்சம் அதுக்குள்ள இருந்த பழைய சரக்கெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சு போட்டு என்ன சொல்றாங்க உலமாக்கள், மசாலா விஷயங்கள்ல உலமாக்களுடைய கருத்தை எடுக்க முடியும் என்றால், நோன்பு துறக்கிற போது ஓதுற துவா லைபா சையாண்டு பார்க்கறதுக்கு உலமாக்களுடைய கருத்தை பார்க்க முடியும் என்றால், கடமையான குளிப்பு முறையை தீர்மானிப்பதற்கு மாற்று உலமாக்களுடைய கருத்தை எடுக்கலாம் என்றால், ஏன் பையத்து சரியா புலையா என்று பார்க்கறதுக்கு ஜமாத்துல் முஸ்லிமின் என்று எல்லாரையும் காபிராக்கி போட்டு கொஞ்சம் பேர் குந்திக்கு இருக்கிறதுக்கு அது சரியா பிள்ளையா என்று ஏன் பார்க்க முடியாது என்று ஆய்வு செய்து பார்த்த போதுதான் நாம எங்க இருக்கோம், இஸ்லாம் எங்கேயோ இருக்கேன் விளங்குச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த பையத்துக்கு இவர்கள் சொன்ன இந்த ஆதாரம் இது வந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கான பையத்தை குறிக்க வந்த ஆதாரம் அல்ல. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அங்கே ஏற்பட்ட பையத்தின் போது அல்லாஹ் அருளிய ஆதாரமாகும்.
இதை தெளிவுபடுத்தும் முகமா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான். அதே சூரத்துல் ஃபத்ஹ்ல 18வது வசனத்துல லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன், அல்லாஹ் மூமின்களை பொருந்தி கொண்டான். பையத்து செஞ்சாக்கல அவங்க செய்யறதுக்கு முன்னே அல்லாஹ் மூமின் என்று சொல்லிட்டான். இதே பையத்து செஞ்சாதான் மூமின் என்றாங்க. ஆனால் அங்கே பார்க்கின்றோம் பையத்து செய்யறதுக்கு முன்னையும் அவங்க மூமின்கள். அல்லாஹ் சொல்கிறான் அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தடியின் கீழ் நின்று அவங்க பையத் செஞ்ச போது அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஆதாரம், இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. இது இவங்க சொல்ற இந்த பையத்துக்குரிய ஆதாரம் இல்லை, இது ஹுதைபியா உடன்படிக்கையில ஏற்பட்ட பையத்தை குறிப்பதற்காக பேசப்பட்ட ஆதாரமாகும். அதே போல இன்னொரு இடத்துல வருகிறது, சூரத்துல் அஹ்ஸாபிலே வரக்கூடிய ஒரு வசனம், அதுல வருகிறது 60-12. அந்த அதாவது சூரத்துல் 60வது அத்தியாயம் 12வது வசனம், இதா ஜாஅக்கல் மூமினாத்து யுபாயிஅனக என்று ஆரம்பிக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள். மூமின்கள் உங்களிடத்தில் பையத் செய்ய வந்தால் அவங்கள்ட்ட பையத் எடுங்க. என்னண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறையில, விபச்சாரம் செய்யறையில, திருடுறையில, இப்படி என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் குறித்து காட்டி அவங்கள்ட்ட பையத் எடுங்க, அவங்கள பரிசோதித்து பாருங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் பையத்து செய்ய வார ஆக்களையே மூமின் என்றான். இவே என்ன சொல்றாங்கண்டா, பையத்து செய்யாம இருக்கிறவங்களை காபிர், முஷ்ரிக், முர்த்தத்ன்றாங்க. அப்ப அதை இந்த வசனம் என்னத்துக்கு அருளப்பட்டது என்று பார்க்கிற போது, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் கடமையாக்கப்பட்டதும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிலர் அங்கே இருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹிஜ்ரத் வருகின்றார்கள். மக்காவிலே சில பெண்கள் இஸ்லாத்திலே இருந்தார்கள். கணவன் இஸ்லாத்திலே இல்லாமலும் அவ இஸ்லாத்திலேயும், மனைவி இல்லாமலும் கணவன் இஸ்லாத்திலே, இப்படி மாறி மாறி இருந்தார்கள். சிலர் மறைமுகமாக இஸ்லாத்தை மறைத்து கொண்டிருந்தார்கள். இப்படியான ஆட்கள் வரக்குள்ள திரும்ப ஒரு தரம் நீங்க சோதிச்சு பாருங்க என்று அல்லாஹ் அங்க மூமீன்கள் என்று விழிக்கிறான். அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டாந்து காட்டி என்ன சொல்றாங்க, பையத்து செஞ்சாதான் நீங்க மூமின், பையத்து செஞ்சாதான் நீங்க முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பையத்தை யாரிடத்தில் எடுத்தார்கள் என்று இந்த குர்ஆன் பேசுகிறது. அது ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இப்படி பிழையாக குர்ஆன் சுன்னாவை விளங்கித்தான் இவர்கள் இந்த ஆதாரங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப மக்கள் கோவிக்கிறாங்க, அவங்களும் குர்ஆன் ஹதீஸைத்தானே சொல்றாங்க, உண்மையா சொல்றாங்க தான், ஆனா விளக்கம் எல்லாம் வேற. அவங்க சொல்றது குர்ஆனும் ஹதீஸும் தான், ஆனா விளக்கம் வேற. இது இவங்க மட்டுமில்லை, நிறைய வழிகட்டு போன பிரிவுகள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்.